ஈப்போ சிம்பாங் போலாயில் சட்டவிரோதமான முறையில் கபோலின் கனிமத்தை சுத்திகரித்து வந்த தொழிற்சாலை ஒன்றை GOF அதிரடி படையினர் நேற்று முற்றுகையிட்டு சுமார் 20.88 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 70 வயது மதிக்கத்தக்க உள்ளூர் நபர் ஒருவரும் 30 வயதுடைய மியான்மர் நாட்டவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக வட மண்டல அதிரடிப்படை தளபதி சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர் பல்வீர் சிங் மகிந்தர் சிங் தெரிவித்தார். இந்த ஆலையில் கபோலின் கனிமத்தை அரைத்தல், கழுவுதல், தரம் பிரித்தல் போன்ற நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி உயர்தர கனிமமாக மாற்றி உள்நாட்டிலும் அனைத்துலக சந்தைகளிலும் அதிக விலைக்கு விற்று வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. சோதனையின் போது 3.5 லட்சம் கிலோவிற்கும் அதிகமான சுத்திகரிக்கப்பட்ட கபோலின் பல்வேறு கனரக இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. எனவேதான் இச்சம்பவம் குறித்து கனிம மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.